ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/11/2024 சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்தின் வீண் விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. ஸோ எப்போவுமே உங்களுடைய புத்தியில் ராயலான எண்ணங்கள் மட்டுமே இருக்கட்டும். இல்லை, உலகத்தில் விஷயத்தில் நடக்கிற விஷயங்கள், உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள், அக்கம் பக்கத்தில் நடக்கிறது, சொந்தக்காரங்க வீட்டில் நடக்கிறது, இதெல்லாம் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்தும் அல்லது ஏதோ ஒரு விகார குணங்களை ஏற்படுத்தும். ஸோ எப்போவுமே எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு சுபமான எண்ணம் வரணுன்னாலே எதை பற்றியும் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் தான் முடியும். அதனால தான் குழந்தையாக இருக்கும்போது நம்ம யாரையும் வெறுக்க மாட்டோம். எல்லார் மேலேயும் ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டம் இயல்பாகவே இருக்கும். காரணம், எதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிக்காததுனால. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், அதில் தெரிஞ்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. அது உங்கள் மனசை அழுக்காக்கிடும், ராயல் எண்ணம் இல்லாமல் போயிடும். கேள்வி, அது உங்கள் கிட்டேயே வந்தால் கூட அப்படியே புத்தினால் மேலே வந்துடுங்க. இல்லை, உங்களுக்கே ஒரு துரோகம் நடக்குது, எது வந்தாலுமே டக்குன்னு மேலே போயிடுங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மேலே போயிடுங்க. எதுவுமே என் இது கிடையாது, என்ன ஆகிட போகுது, எல்லாத்தையும் அபகரிப்பாங்க, அவ்வளோதானே அதிகபட்சம் ஆகும், எதுவுமே என்னதே இல்லையே. ஏன்னா எனக்கு இங்கே மிகப்பெரிய சொத்து அந்த தூய்மையான எண்ணங்கள். அது இங்கே இருந்தால் வராது, அதனால் மேலே போயிடணும். கேள்வி, மேலேருந்து சுபபாவனை வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லார் மேலே. ஸோ எந்த குழந்தைகளால் பாபா கொடுக்குற ஒவ்வொரு வழியையும் நடைமுறைப்படுத்த முடியும்? அதுக்கு பதில் பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தை உள்நோக்கு முகமாக இருக்கிறாங்களோ, வெளிப்பகட்டெல்லாம் காட்டாமல் இருக்கிறாங்களோ, ஆனால் ஆன்மீக போதையிலே நிலைச்சி இருக்கிறாங்களோ, அவங்களால மட்டும்தான் பாபாவுடைய ஒவ்வொரு வழியையும் நடைமுறைப்படுத்த முடியும். இல்லை, உள்ளுக்குள்ளே என்னுடைய நிலை எப்படி இருக்குது, பாபா நினைவில் இருக்கிறேன்னா, இதில் சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். மற்றபடி தேவையில்லாத வெட்டி பந்தா, போலி கௌரவம், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கவே கூடாது. முழு தூய்மையாக இருக்கணும் உங்கள் மனசு. ஆத்மாக்களாகிய நீங்கள் ரொம்ப நல்லவர்களாகவும் அந்த ஒரு தந்தையின் மீது மட்டும் உண்மையான அன்பு கொண்டவர்களாகவும் இருக்கணும். ஏன்னா மனிதர்கள் மேலே அன்பு வச்சாலே அதில் அழுக்கு சேர்ந்துடும். அதனால் இந்த உப்பு தண்ணி மாதிரி கரிச்சி கொட்டுற சமஸ்காரமே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களால் பாபா சொல்கிற ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் நடைமுறைப்படுத்த முடியும். இல்லை, மொத்தத்தில் உள்நோக்கு முகத்தில் இருக்கணும், ஆன்மீக போதையில் இருக்கணும், அவ்வளோதான். ஆன்மீக போதையில் இருக்கணுமே தவிர இந்த போலி போதை, உலகியல் மரியாதையின் போதை, அதிலெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை நான் நேற்று சொன்னேன் இல்லையா, பைபிளில் ஒருத்தன் என்னை விஷ் பண்ணலைன்றதுக்காக அவனுடைய இனத்தையே அழிக்கிற அளவுக்கு கோபம் வருது ஒரு ராஜ பதவியில் இருக்கிறவனுக்கு. ஸோ அது உலகியல் மரியாதை. இப்போ ராஜாவாக பிறந்திருக்கிறோம், எப்பவும் பிறக்கணுன்னு அவசியம் இல்லையே, அடுத்ததே பிச்சைக்காரனாக கூட பிறக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா இந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். என் மனம் எப்படி இருக்குது, அதில் மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கணும். அதை இப்போ உங்களை அவமானப்படுத்துகிறவங்க உங்கள் பக்கத்தில் வந்தால் கூட, இவங்க வந்துட்டாங்களே, இவங்க அவமானப்படுத்துவாங்களே, இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடும் தானாகவே. அது ஓட விடக்கூடாது. அதுதான் மனசை ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது. அப்படி இருந்தால்தான் மற்றவர்கள் மேலே நெகட்டிவ் எண்ணம் இருக்காது. பாபா ஸ்ரீமத்தை அப்படியே நடைமுறைப்படுத்த முடியும். பாபா ஸ்ரீமத்தை நிரந்தரமாக பாபா நினைவில் இருக்கணும். தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும். ஞானத்தை அன்போடு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓம் சாந்தி. குழந்தைங்க சும்மா பாபா நினைவு யாத்திரையில் மட்டும் இங்கே உட்காந்துட்டு இல்லை, கூடவே நான் என்னுடைய சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறேன்ற அந்த போதையில் இருக்கிறேன். அந்த
கட்டி எழுப்புறதுன்ட்டு பைபிளில் வரும். ஜெருசலேம் நகரத்தை கட்டி எழுப்பினார்கள், சுற்றி சுவர் போட்டார்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறது நாம தான். அந்த சொர்க்கத்தை எழுப்பிட்டு இருக்கிறோம் பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி, ஸ்ரீமத் படி. அப்படிங்கிற போதையோடு உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா? இங்கே முரளி கேட்பதே எதற்கு? சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு. சொர்க்கத்துக்கு போகிறது மட்டும் கிடையாது, சொர்க்கத்தையே நீங்கள் தான் உருவாக்குறீங்கன்றது எந்த மதத்துலேயும் கிடையாது. சொர்க்கத்துக்கு போகிறது தான் சொல்லுவாங்களே தவிர அங்கே எல்லாம் ரெடிமேடாக ஆல்ரெடி இருக்கும்னு நினச்சிட்ருக்குறாங்க. நம்ம தான் கட்டி எழுப்போன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ சூக்ஷ்மமாக மனதால் கட்டுறோம், அங்கே ஸ்தூலமாக கட்டப்படும். ஸோ அதனால் உங்களுக்குள்ளே அவ்வளவு சந்தோஷமும் ஊக்க உற்சாகமும் இருக்கணும். அந்த போதையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு குப்பையாக தேவையற்றதாகத்தான் தெரியணும். ஸோ அதையெல்லாம் புத்தியிலிருந்து நீக்கணும் இல்லை? இந்த ஆன்மீக போதையில் அந்த குப்பை தேவையில்லாத விஷயமெல்லாம் போயிடும். ஏன்னா நீங்கள் அந்த ஆன்மீக போதையில் இருக்க அந்த போதைக்கு மனம் பழகும் பொழுது வெளி விஷயத்தை நினச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பயங்கர அன்னீசியாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தெரியும். ஸோ அதனால் எல்லையற்ற தந்தையை பார்த்து ஊக்க உற்சாகத்தோடு இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நினைவு யாத்திரையிலேயே, அதாவது பாபாவை நினைத்து கொண்டே சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு யாத்திரையிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள முன்னேற்றம் ஏற்படும். அதாவது சொர்க்கத்தின் குணம் உங்களுக்குள்ள தாரணையாகும். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளுக்கு ஆன்மீக யூனிவர்சிட்டி வேணும் இல்லையா, பல்கலைக்கழகம். ஸோ நம்மளுடைய இது தான் விஸ்வ ஆன்மீக பல்கலைக்கழகம். எங்கே இருக்குது? உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டரும் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் பல்கலைக்கழகம். இது கூடவே ராயலான ஹாஸ்டலும் இருக்கணும். பல்கலைக்கழகம்னா ஹாஸ்டலும் இருக்கும் தானே. இப்போ நம்ம ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறோன்னு அர்த்தம். ஹாஸ்டலில் அப்பா அம்மாலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா, மாணவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ஹாஸ்டல் அப்படிங்கிறதே சூக்ஷ்மமான ஹாஸ்டல் தான். புத்தியினால் எல்லா பாபா குழந்தைகளும் ஒன்றாக இருந்து சேவை செய்கிறோன்ற அந்த உணர்வு, உலகத்தை தூய்மையாக்குற சேவை செய்கிறோன்ற அந்த உணர்விலேயே இருக்கணும். அதனால் உங்களுடைய எண்ணங்களும் அவ்வளவு ராயலாக இருக்கணும். இரவு பகலாக குழந்தைங்களுக்கு எப்படி இந்த ஞானத்தை கொடுத்து உயர்ந்ததிலும் உயர்ந்த இந்த பரீட்சையில் பாஸ் பண்ண வச்சு உலகத்துக்கு எஜமானராக்குறதுன்ற எண்ணம் தான் பாபா கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குமா. பாருங்கள், சம இல்லை? இது 2 பேருக்குமே, சிவபாபாவுக்கும் பொருந்தும், பிரம்மா பாபாவுக்கும் பொருந்தும். அப்போ நமக்கு, ஏன்னா அவர் பலனை அடைய போகிறது கிடையாது, அடைய வைக்கிறார். அப்போ அடையிறவங்க எவ்வளோ கவனம் கொடுக்கணும், இதை பற்றிய சிந்தனையே இருக்கணும் இல்லையா? பரீட்சை ஒரு பரீட்சையில் கூட நான் ஸ்லைட்டாக கூட ஃபெயில் ஆகக்கூடாது அலட்சியத்தின் காரணமாக. அந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடைந்தே தீரணும், அவ்வளவு கவனம் இருக்கணும். பாபா சொல்றார், உண்மையிலே ஆத்மாக்களாகி நீங்கள் முற்றிலும் தூய்மையாக இருந்தீங்க, அதனால் உங்கள் உடலும் தூய்மையாகவும் அழகாகவும் இருந்தது. அவ்வளவு உயர்ந்த ராஜ்யம் இருந்தது. உங்களுடைய நேரம் இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்தின் தேவையில்லாத விஷயங்கள்லே வீணாக போயிட்டு இருக்குதுன்றார். உலகில் விஷயங்களை சிந்தனை பண்ணி நேரத்தை வீணாக்குறீங்க சொல்கிறாரு. உங்கள் ராஜ்யம் எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா? அதை பற்றி சிந்தனை செஞ்சீங்கன்னா அது கிட்ட வந்துடும், அங்கே நீங்கள் போயிடுவீங்க. இந்த உலகில் விஷயத்தை சிந்தனை செய்ய நாளைக்கு இதை உங்கள் புத்தியிலேருந்து அழிக்கிறதே கஷ்டம். ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு அபிப்பிராயம் வச்சுருப்பீங்க, அவங்க முன்னாடி வரும்போது அதுதான் உங்கள் மைண்டில் ஓடும். ஸோ மாணவர்களுக்கு எந்த அழுக்கான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. இறை மாணவர்களாகிய நமக்கு சொல்கிறார், நீங்கள்
நல்ல நல்ல குழுக்களை உருவாக்குறீங்க, ஆனால் யோக பலமே இல்லையே அந்த குழுவில். தேவையில்லாத கட்டுக்கதைகளெல்லாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கிறீங்க. எப்படி இதை பண்ணுவேன், எப்படி அதை பண்ணுவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத புலம்புறது, இங்கே இந்த சென்டரில் இப்படி இருக்கிறாங்க, அந்த சென்டரில் இப்படி இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, இதை பேசுகிறதுக்கு ஒரு குழு உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. மாயாவும் சொல்லுது, ஆஹா வந்துட்டாங்க என்னுடைய வாடிக்கையாளர்கள்ன்ட்டு மூக்கை பிடிச்சிக்குது. ஸோ பாபா மேலே அன்பு இல்லை. மனிதர்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மாயா உங்களை எதையுமே பண்ண விடாமல் தடுத்துடுது. பாபா சேவையே பண்ண விடாமல் உங்களை ஏமாற்றிடுது இல்லையா. நல்ல வீண் கதை பேச ஜாலியாக இருக்குதா, உங்கள் நேரம் போனதே தெரியலையா, ஏதோ சேவை செஞ்சுட்டா மாதிரி திருப்தி உங்களுக்கு, அப்படி திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஸோ மாயை எப்படி உங்களை ஏமாத்துது. கேட்டால் பாபா குழுவாக இருக்க சொன்னார் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. மாயை உங்களுடைய காதுகளை அறுத்துடுது. பாபா குழந்தைகளை எவ்வளோ இல்லையா, காதுகளை அறுத்துடுதுன்னா என்ன அர்த்தம், பாபாவுடைய ஞானத்தை கேட்க விடாமல் பண்ணிடுது. பாபா குழந்தைகளை எவ்வளோ உயர்வானவர்களாக மாற்றுறார். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு கட்டளைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி நல்ல நல்ல பெண் குழந்தைகளை வெளியில் சேவைக்கும் அனுப்புகிறார். ரொம்ப ராயலான குழந்தைங்களை. சில குழந்தைங்க பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா நான் ட்ரைனிங் எடுக்க போகவா. பாபா சொல்கிறாரு, முதல்ல உன்னுடைய பலகீனத்தை நீக்கு, செக் பண்ணு எனக்குள்ளே என்னென்ன குறை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஞானத்தை விட உங்கள் குணம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். பிரம்மகுமாரிகள் வந்தாங்க, அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க, நான் பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க, நான் பார்த்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா பாபாவை நடத்தை மூலமாக வெளிப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம், வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துறதை விட. ஸோ அதனால்தான் உங்களுடைய பலகீனங்களை எல்லாம் நீக்குங்க. என்னென்ன குறைகள் இருக்குது அது அப்படின்னு கண்டுபிடிச்சி நீக்குங்க. நல்ல நல்ல மகான் ரதிகளை எல்லாம் கூட உப்பு தண்ணி மாதிரி ஆக்கிடுது. ஸோ அந்த மாதிரி உப்பு தண்ணி மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு பொழுதும் பாபாவை நினைவு செய்கிறதே கிடையாது. இந்த ஞானத்துடைய ஏபிசிடி கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் நல்லா பகட்டு காட்டுறாங்க. இங்கே நீங்கள் முழுக்க முழுக்க உள்நோக்கு முகத்தில் இருக்கணும். இருந்தாலும் சில குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா படிப்பறிவில்லாதவர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்கன்ற இல்லை. உள்நோக்கு முகத்தில் இருந்தால் எவ்வளோ ராயலாக இருக்கணும். படிப்பறிவில்லாத மாதிரி ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க சில பாபா குழந்தைங்க. சில மனிதர்களுக்கு கொஞ்சம் காசு இருந்தாலே அவ்வளோ போதை வந்துடும். அவங்க உண்மையிலே அனைத்தையும் இழந்திருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரியல இல்லையா. ஆத்மாவில் எதுவும் இல்லை, எல்லாம் காலி. கொஞ்சம் காசு வந்தோடனே அந்த போதைக்கு வந்துடுது. ஸோ அப்போ உண்மையிலே காலியாக இருக்கிறோம், எதையும் அனுபவிக்கக்கூட முடியாதுன்றதை புரிஞ்சிக்க கூட மாயா விட மாட்டேங்குது. அவ்வளோ சக்திசாலி மாயா. அதே மாதிரி பாபா கொஞ்சம் அவங்கள புகழ்ந்துட்டாலும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, அதில் திருப்தி ஆயிடுறாங்க. இரவு பகலாக பாபாவுக்கு என்ன சிந்தனைனா, முதல் தரமான யூனிவர்சிட்டி கட்டணும், ஸோ அங்கே குழந்தைங்க நல்லா படிக்கணும், நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுது தானே. அப்போ உங்களுடைய சந்தோஷம் எவ்வளோ அதிகமாக இருக்கணும் இல்லையா. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிற இப்போ தான் உண்மையிலே அதான் நினைவு யாத்திரை. நினைவுனாலேயே போகிறீங்க. பாபாவை நினைக்க நினைக்க சொர்க்கத்தை நோக்கி பக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க.
சொர்க்கத்தை நினைக்க நினைக்க பாபாவை சொர்க்கத்தை நோக்கி போயிட்டுருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நிஜமாகவே நான் போயிட்டு இருக்கிறேன்னு நினைக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த போதை இருக்கும். ஸோ 5 சொரூபன்றது நிஜமாகவே நீங்கள் அங்கே போகிறதா நினைக்கணும். சும்மா அங்கே இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படி கிடையாது. போயிட்டு வரேன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த போதை அதிகமாகவே இருக்கும். பாபா எப்போவுமே உங்களை இந்த ஆன்மீக போதையிலே வச்சுருக்கிறதுக்காக நிறைய டோஸ் இந்த ஆன்மீக அமிர்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஒரு கடனாளியான மனிதன் தண்ணி அடித்தான்னா அவனுக்குள்ளே அவன் ஏதோ ராஜான்ற நினப்பு வரும். ஆனால் எப்போ அந்த தண்ணி போதை இறங்கிடுச்சோ, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தானோ அதே இடத்துல அவன் இருக்கிறான். ஸோ அதனால தான் ஏழை இங்கே தண்ணி அடிக்கிறாங்க அப்படி இருக்குது. அவனுக்கு அந்த பயம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு ஆன்மீக போதை இருக்குது. இதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. இது உண்மையிலே உங்களை ராஜாவாக அழைச்சிட்டு போயிடுது. அங்கே ராஜா மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் இந்த குப்பை உலகத்திலே இருப்பான், கடனாளியாகவே இருப்பான். ஆனால் நான் நாராயணன் ஆக போகிறேன், ஆகிட்டு இருக்கிறேன்ற போதை உண்மையிலே அங்கே உங்களை அழைச்சிட்டு போகுது. கலியுகத்தின் துக்கத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டே இருப்பீங்க. எல்லையற்ற தந்தை எனக்கு ஆசிரியராகி சொல்லி கொடுக்கிறார். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிற போதை இருக்கணும். கடவுளே ஆசிரியராகி எனக்கு நடத்துகிறார், பர்சனலாக எனக்கு நடத்துகிறார் அப்படின்னா எவ்வளோ போதை இருக்கும். சில சமயம் உங்களில் சிலருக்கு தவறான அகங்காரம் இருக்குது, மாயா இருக்குது தானே. ஸோ அதனால் அவ்வளோ கட்டுக்கதைகளை உருவாக்குறீங்க, கேட்கவே கேட்காதீங்கன்ற. ஸோ அந்த குழந்தைங்களால் இங்கே நிலைச்சிருக்க முடியாதுன்னு பாபாவுக்கு தெரியும். ஏன்னா இங்கே மனம் சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா பாபா சுத்தப்படுத்தி நம்மளை அனுப்பிச்சிடுவார் இந்த இடத்த விட்டு. பாபா குழந்தையா இல்லாமல் துரத்தி விட்டுருவார். ஸோ ஆத்மாக்களாகி நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருக்கணும். இப்போ நமக்கு காதல் திருமணம் ஆகி இருக்குது. காதல் திருமணத்தில் எவ்வளோ அன்பு இருக்கும். ஸோ நம்முடைய காதல் பதிகளுக்கெல்லாம் பதியாகிய சிவத்தந்தையோடு இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பாபாவோடு காதல் திருமணம் ஏற்பட்டு இருக்குது. நீங்கள் எல்லோருமே என்ன சொல்கிறீங்க, எனக்கு சிவபாபாவோடு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்கிறீங்க. நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருக்குது. நிச்சயதார்த்தத்திற்கும் திருமணத்திற்கும் இடையில் ஒரு பொண்ணு வேறு யாரோட தொடர்பு வச்சுருந்தா அவளை என்னன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் பாபா குழந்தை ஆனவுடனே நிச்சயம் ஏற்பட்டுடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி தவறான தொடர்பே இருந்தால் கூட நிச்சயதார்த்தம் ஆன உடனே அந்த பொண்ணு பழைய சிம்மையை தூக்கி கடைசிடுவா, எதுக்குடா ஒம்புன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பழைய உலகத்தையே நீங்கள் தூக்கி கடாசணும். ஏன்னா சிவபாபாவோடு நிச்சயமாகி இருக்குது. அப்போ சிவனுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த அசுர குலத்தையே நாசம் பண்ணணும், புத்தியினால் மறக்கணும். சொர்க்கத்தின் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார போகிறீங்கன்றது எவ்வளோ சந்தோஷத்திற்குரிய விஷயம், சாதாரண விஷயமா. அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உள்ளுக்குள்ளே. ஆஹா, பாபா எனக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணுறார் அப்படிங்கிற போதை இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா அலங்காரம் பண்ணிவிட்டு வாக்குழந்த உன்னை உலகத்தின் முன்னாடி நான் பிரத்யக்ஷப்படுத்துகிறேன், ஷோகேஸில் ஷோ பீஸாக வைக்கிறேன்னு சொல்கிறார். இல்லை நான் வரமாட்டேன் பாபானா வேறு யாரையாவது வச்சுடுவார். ஸோ இதுதான் எஸ்தர் கதையில் எஸ்தரை எஸ்தர் இல்லை, அந்த ஒரு
ராஜா வந்து அவருடைய மனைவி எல்லார் முன்னாடியும் அலங்காரத்தோடு வர சொல்லுவார். அவள் வரமாட்டான்னா உடனே வேற ஒரு பொண்ணு எஸ்தரை திருமணம் பண்ணி அந்த இடத்துல நியமிப்பார். அந்த பொண்ணு பணிவின் சொரூபமாக இருப்பாள். மகாராணின்ற திமிர் இருக்காது. முதல் மனைவிக்கு அந்த திமிர்னால் அதை இழந்தான். ஸோ திமிர்னால் அந்த அலங்காரம் இல்லாமல் போச்சு. ஸோ அதுதான் அதோடைய உண்மையான அர்த்தம்ன்றதே இப்போ தான் தெரியுது. சரி, ஸோ அதை நினைக்கணும். எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாரு. நம்ம லூஸ் சாட்டம் கலைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அலங்காரம் பண்ண முடியுமா? எழுப்பி அலங்காரம் பண்ணுறாரு, மறுபடியும் தூங்கி அழைச்சிடுறீங்க. ஸோ பிரம்மா மூலமாக பாபா அலங்காரம் பண்ணுறார். பாபாவை நினைவு செய்ய செய்ய சதோ பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். வேற யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது கொஞ்சம் கூட. ஸோ இதை பற்றிய அளவற்ற போதை இருக்குது உங்களுக்கு. இப்போ எந்த அளவிற்கு போதை இருக்கணுமோ அந்த அளவுக்கு போதை இல்லை. அதீந்திரிய சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபியர்களை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதீந்திரிய சுகம் எப்போ வரும்? நான் என்ன அடைஞ்சிட்டு இருக்கிறேன், என்னவா ஆக போகிறேன், என்னை அலங்காரப்படுத்துகிறவர் யார், இதை பற்றி சிந்தனை பண்ணணும். கடவுளே வந்து எனக்கு அலங்காரம் பண்ணுறாரு. ஸோ இதையெல்லாம் நினைத்து கொண்டே இருக்கணும், ஆசை போட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் அந்த போதை இருக்கும். லவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி அந்த போதை வருது? அவர்களை பற்றி சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அது தானாக வரும், நம்ம இங்கே வர வைக்கணும். அவ்வளோதான் விஷயம். மொத்தத்தில் நினைவுனால தான் இந்த போதை வருது. ஸோ அதீந்திரிய சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கோபியரை கேளுன்னு சொன்னாங்களே, அந்த கோபியர்கள் நீங்கள் தான். ஆனாலும் உங்களில் சில ஆத்மாக்கள் ரொம்ப அழுக்காக இருக்கிறீங்க, அழுக்கான காரியம் செய்கிறீங்க, குப்பை மேட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்றார். அந்த குப்பை மேடாக்கி அது மேலே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே இல்லாத அழுக்கு குணமே இல்லைன்ற மாதிரி இருக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களைத்தான் பாபா வந்து மாற்றி புத்துயிர் பெறச் செய்கிறார். மனிதர்கள் தங்களுடைய சுரப்பிகளை மாற்றிய பிறகு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துடும். இல்லை ஏதோ ஒரு ஹார்மோன் பிரச்சனை, அதனாலே டிப்ரெஷனாக இருப்பாங்க. அந்த சுரப்பியே மாற்றிய பிறகு திடீர்னு அவங்களுக்கு ஆனந்தம் வந்துடும். அந்த மாதிரி பாபாவையே அடைஞ்சிருக்கிறீங்க, நமக்கு மறுவாழ்வு கொடுக்குறாரு. நம்ம படகை அக்கறைக்கு அழைச்சிட்டு போகிறாருன்னா உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும் இல்லையா? பாபா கிடைச்சிட்டாருனாலே நம்ம படகு அந்த கரைக்கு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். சொர்க்கத்துக்கு போயாச்சு. அங்கே இறங்கி ஓடணும், கடன்னு முன்னாடி போகணும். அதுக்கு தான் நினைவு யாத்திரை, ஞானத்தை சிந்தனை செய்கிறது எல்லாமே. இப்போ எல்லையற்ற தந்தையுடையவராக ஆகுறீங்க அப்படின்னாலே உங்களை சீக்கிரமாக சீர்திருத்திக்கணும். அந்த சத்தியுகத்தின் குணங்களை உங்களுடைய குணங்களாக மாற்றிடணும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இரவு பகலாக இதே சிந்தனை அல்லது கவலை இருக்கணும். என்னது? எது நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும். அதை எதெல்லாம் கெடுக்குது, எதனாலெல்லாம் கெட்டு போகுது? இந்த பாபா நினைவு, ஞானம், எதிர்காலம் இதை பற்றி நினைவு இல்லாதனால கெட்டு போகுது. ஏன் நினைவு இல்லை? மற்ற விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்க. வேலை செய்யும்போது அலட்சியமாக இருக்கும்போது மற்ற விஷயங்கள் உங்கள் மனதில் வந்துடுது. ஸோ அதுக்கு தான் வேலை செய்தாலும் இந்த ஞான சேவை செய்தாலும் ஒரு பக்கம் பாபாவுடைய ஞானம் புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய முகம் எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இரவு பகலாக கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்கன்றார். ஸோ நமக்கு மார்ஷலாக கிடைத்தவர் பாபாவே. இரவு பகலாக இதே சிந்தனையில் உங்கள் மைண்டை நீங்கள் பிஸியாக வச்சுருக்கணுன்ற இல்லை. ஆன்மீக சேனையுடைய மார்ஷல் பாபாவே வந்திருக்கிறார்.
இந்த சேனை வழி நடத்துபவர் கடவுள். ஸோ யார் இதை தெளிவாக புரிஞ்சிக்கிறாங்களோ, பாபாவை கரெக்டாக அடையாளம் கண்டு புரிஞ்சிக்கிறாங்களோ, அவங்க உடனே பறக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்றார். ஆஞ்சநேயர் கடைசியில் பறக்கிறாருன்னா கடைசியில் தான் தெரிஞ்சுக்கிறார். பேசுறது சிவபாபன் தெரிந்தவுடன் பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஞானத்திலும் யோகத்திலும் சேவையிலும் தாரணையிலும். குழந்தைங்க இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் இந்த கலியுக குப்பையில் இருக்கிறாங்க. ஸோ மனிதர்கள் குப்பமேட்டில் குடிசையில் வாழற மாதிரி தான் இருக்கிறாங்க. எத்தனை குடிசைகள் இருக்குது. ஆனால் இது அதாவது மனிதர்கள் கட்டிடம் கட்டி வாழ்ந்தால் கூட அது ஒரு குடிசை மாதிரி தான் இருக்குதுன்றார் சொர்க்கத்தோடு ஒப்பிடும் பொழுது. ஸோ இது எல்லையற்ற விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். இல்லை சுற்றி உலகம் அழுக்காக தான் இருக்குது. ஸோ அந்த அழுக்குக்குள்ளே தானே இருக்குது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும். ஸோ அதனால தான் சொல்கிறார் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. சிவபாபா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி சொல்கிறார். இந்த குப்பையில் இருந்தெல்லாம் நீங்கணும்னா அதுக்கான ஈஸியான வழி என்ன தெரியுமா குழந்தைகளே? இந்த நேரத்தில் ஆத்மாவும் அழுக்காக இருக்குது, உங்கள் உடம்பும் அழுக்காக இருக்குது. ஆனால் அழுக்கான உலகத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்க. ஸோ அதுதான் பைபிளில் லோத்து அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறது. அதே மாதிரி ராமரை துரத்துறது, பாண்டவர்களை துரத்துறது கூட பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடம் அழுக்காக இருக்குது, அதனால் வெளில போகிறாங்க. அங்கே துரத்துற மாதிரி காட்டுறாங்களே தவிர இல்லையா, அப்பா பொண்டாட்டி கிட்ட விழுந்து கிடக்கிறாரு, சித்தி சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறா, தம்பி நினைக்கிறான். ஆனால் அதில் வேறு மாதிரி காட்டுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் இருந்தால் தானே ஒருத்தன் வெளில போவான். ஸோ எங்கே ஒருத்தருக்குள்ளே விஷம் இருக்குதுன்னு தெரியுதோ அவங்கள விட்டு விலகி போயிடுங்க. நேற்றே சொன்னார் இல்லையா, குறை உள்ளவங்க கிட்டேருந்து விலகி போயிடுங்க, குறைய பார்க்காதீங்க. அப்படி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை விட்டு வெளில போயிடுங்கன்றார். ஸோ யார் அந்த குப்பை உலகத்துலேருந்து வெளியேறாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தினால் ஞானி ஆகிறாங்க இல்லையா. அந்த உலகத்துலேருந்து புத்தினால் விலகுறோம் இப்போ. ஸோ தேவைப்பட்டால் ஸ்தூலமாகவும் அந்த இடத்துலேருந்து விலகலாம் ரொம்ப மோசமானவர்களாக இருந்தால். ஸோ அது மட்டும் இல்லை, அப்பாவே கிடைச்சிட்டார் வழிகாட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆக்சுவலாக நீங்கள் எங்கேருந்து வெளியேறி இருக்கிறீங்க? குப்பையிலேருந்து தான் வெளியேறி இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் கவலையே படுத்தலை, கடவுளும் கிடச்சிட்டார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? எப்போ உங்களுக்கு இந்த போதை இருக்குதோ அப்போ தான் உங்களால் மற்றவர்களுக்கும் இதை போதையாக புரிய வைக்க முடியும் அப்படின்றார். ஸோ அப்பா ஆத்மாக்களை தூய்மையாக்குறார், குளிப்பாட்டுறார். உடம்பு குளிப்பாட்டுற மாதிரி ஆத்மாவை குளிப்பாட்டுறார், ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்குறார். எப்போ ஆத்மா தூய்மை ஆகுதோ அப்போ அதுக்கு முதல் தரமான உடல் கிடைக்கிது. குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க இல்லையா, அழுக்கான துணி போட மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாபா ஆத்மாவை குளிப்பாட்டிட்டு புத்தம்புது உடல் அப்படிங்கிற துணியை கொடுக்குறார். பாருங்க, இப்போ ஆத்மாக்கள் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய குடிசையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த உடம்பை குப்பை மேடு இல்லையா, குப்பையினாலான மேடுன்றார். குப்பை மாதிரி இருக்கிற பஞ்சதத்துவத்தினால ஆனால் இந்த உடலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த உலகமே அழுக்காக தம பிரதானமாக இருக்குது, முற்றிலும் அழுக்காக இருக்குது. ஸோ இந்த குப்பைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கன்றார். குப்பைக்கு பக்கத்தில் இருக்கிறோம், குப்பையை விட்டு வெளியேறிட்டோம், ஆனாலும் பக்கத்தில் தான் இருக்கிறோம் இல்லை. வேறு எங்கே போகிறது? உலகம் இங்கே தானே இருக்குது. பாபா உங்களை அந்த தேங்கி கிடக்கிற அழுக்கான சாக்கடையிலிருந்து விலக்கி இருக்கிறார். அதனால் அப்போ தான் ஆத்மா தூய்மை ஆகும். அந்த சாக்கடையில் இருந்தால் எப்படி தூய்மை ஆகும்? பிறகு உங்களுக்கு முதல் தரமான மாட மாளிகைகள் கிடைக்க போகுது சொர்க்கத்தில்.
ஸோ அதுக்கு முன்னாடி ஆத்மா அலங்காரமாக இருக்கணும். அதைத்தான் பாபா பண்ணுறார். உங்களை ஆத்மாவை அலங்கரித்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கணும். பாபா உங்களை ரொம்ப ரொம்ப ஆன்மீக போதை உடையவராக மாற்றுறார். ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தீங்க தெரியுமா? இல்லையா? இது ஆக்சுவலாக இந்த கதை பைபிள்லையுமே இருக்கும். மணவாளன் மணவாட்டிகளை அழைத்து கொண்டு செல்கிறார். ஸோ அதுக்கு யார் கண் விழித்து கொண்டு இருக்கிறார்களோ இரவில் அவங்கள தான் அழைச்சிட்டு போவார், தூங்குறவங்கள விட்டு போயிடுவார்ன்றார். ஸோ இங்கே கண் விழிக்கிறதுன்றது ஆத்ம உணர்வுக்கு வர்றது. ஸோ அதுக்கு என்னை அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போகிறார். சும்மா அழைச்சிட்டு போகிறதில்ல, அவர் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கார். போகும்போது ரெடியானும்போது ரெடி பாபானா கூடவே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் தான் குழந்தைங்களுக்குள்ளே இருக்கணும். பாபா ரொம்ப போதை ஏற்றுறார் நமக்கு, ஆனால் போதை ஏற மாட்டேங்குது. இதுதான் கொடுமை இல்லையா? இந்த ஞானத்தை சுவைச்சிக்கிட்டே இருக்கணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த போதை ஏறும். சொல்கிறார், ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தீங்க தெரியுமா? பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் எப்போ அடி மட்டத்தை தொட்டுட்டீங்களோ அது வரைக்கும் விழுந்துருக்கிறீங்க. இதுக்கு மேலே விழுறதுக்கு எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு விழுந்துட்டீங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் சிவாலயத்தில் இருக்கும் பொழுது, அதாவது சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவு தூய்மையாக இருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் உடனடியாக ஒன்றாக அதிவேகமாக முயற்சி செய்யுங்க. அந்த சிவாலயத்துக்கு போயிடணும், அதுதான் என்னுடைய வீடுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ பாபாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், குழந்தைங்களுக்கு ஏன் இதை செய்கிற அளவுக்கு புத்தி இருக்க மாட்டேங்குது, மூளை மழுங்கிடுச்சா? நான் தான் சொல்கிறேனே சொர்க்கம் வரப்போகுது, ரெடி ஆகுங்கன்னு சொல்கிறேனே, ஏன் குழந்தைங்க அதை பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு பாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்கு. பாருங்கள், இது குப்பைமேடுன்றாரு, இருந்தாலும் அந்த குப்பையிலே படுத்து தூங்குதுங்க. சொர்க்கம் வரப்போகுது, ரெடியாகி குளிச்சுட்டு வான்றாரு, குளிக்காமல் தூங்கிட்டே இருக்கிறாங்கன்னு போது பாபாவுக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருக்குதுன்றாரு. ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு. உங்களை நான் எங்கேருந்து நீக்கி இருக்கிறேன்? ஸோ பாபா தானே இந்த பாண்டவ அரசாங்கத்தை ஸ்தாபனை செய்தார். இதே பாரதம் ஒரு காலத்தில் இல்லை, முந்தைய கல்பத்தில் பாண்டவ அரசாங்கத்தை ஸ்தாபனை செய்த அதே பாபா தான் நம்மை மீண்டும் நீக்கிறார் இந்த கலியுக குப்பையிலிருந்து. இதே பாரதம் ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருந்த அதே பாரதம் இன்றைக்கி நரகம் ஆயிடுச்சு. ஸோ இதையெல்லாம் பாபா ஆத்மாக்கள் கிட்ட சொல்கிறார். ஆத்மாக்கள் மீது தான் பாபாவுக்கு அவ்வளவு கருணை. இன்றைக்கி ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கிற உலகமே முற்றிலும் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. அதனால தான் நீங்கள் அப்பாவை நினைவு செய்கிறீங்க, சொல்கிறீங்க பாபா வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிற உலகம் முற்றிலும் தமப்பிரதானமாக இருக்கிறதுனால தான் நம்ம பாபாவை நினைவு செஞ்சு கூப்பிடுறோம். பாபா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, தாங்க முடியல இங்கே துக்கம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே உங்கள் புத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கணுன்றார் இல்லை. ஸோ ஏன்னா இங்கே அதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு இலங்கையில் அந்த எல்டிடி படையினர் முன்னாடி பிரபாகரன் ஸ்பீச் கொடுக்குறாருன்னா நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், இதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே அங்கே உட்காந்துட்ருப்பாங்க, எதுவுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி எப்படியெல்லாம் நம்மளை இந்த மாயா வதம் பண்ணி அனைத்தையும் அபகரித்து இருக்குதுன்ற எண்ணத்தில் நீங்கள் உட்காரணும். அப்படி உட்காரும்போது தான் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
ஸோ அதனால் பாபா சொல்கிறார், உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அந்த குப்பையிலேருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். அந்த குப்பையிலேருந்து மற்றவர்களையும் காப்பாற்றணும். நம்மளை வெளியேற்றிட்டார் பாபா, அப்போ மற்றவங்கள நம்ம வெளியேற்றணும்ல. அதனால தான் பாபா சொல்கிறார், முதல் தரமான யூனிவர்சிட்டி கட்டணம் குழந்தைங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் அது கட்டப்படுது. உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ராயலாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், இந்த யூனிவர்சிட்டி கட்டணும்னு பாபா சொல்கிறது தான் அங்கே வீட்டை கட்டணும், ஜெருசலத்தை கட்டணும்னு மற்ற மதங்களில் வருது. ஆனால் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த யூனிவர்சிட்டி கட்டப்படுது. இங்கே யூனிவர்சிட்டின்றது பிரம்மகுமாரி சென்டர். உங்களுடைய எண்ணங்கள் எப்போவுமே ராயலாக தான் இருக்கணும். ஆனால் அந்த போதை இப்போ உங்களுக்கு இல்லை. ஒருவேளை அந்த போதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சு காட்ட முடியுன்றார் இல்லை. அந்த போதையில் அவங்களுக்கு காட்சி கிடைக்குன்றார். நீங்கள் அந்த போதையோட ஒருத்தரை ஆத்மாவை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு காட்சியே கிடைக்குன்றார். ஆனால் குழந்தைங்களுக்கு யூனிவர்சிட்டியோடைய அர்த்தம் தெரியல. அந்த ராயல்ட்டி மெயின்டைன் பண்ண மாட்டீங்க இல்லையா. கடவுளே உருவாக்குற யூனிவர்சிட்டியில் அதாவது ஒரு ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன்னா அவ்வளோ ராயலாக இருப்பான். அவனுக்குள்ளே அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை விட மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் நம்ம படிக்கிறோன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் அந்த ராயல்ட்டி மெயின்டைன் பண்ணுவீங்கன்றார். அந்த போதை இருக்க மாட்டேங்குது. மாயா உங்களை அழுத்திக்கிட்டே இருக்குது. மிக உயர்ந்தவன்னு பாபா சொல்கிறாரு. மாயா இல்லை, நீ காமத்தில் விழுந்தவன், கோபப்படுறவன், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, எந்த விதமான தவறான போதையும் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. நமக்கு உண்மையான போதை இருக்கணும், நாராயண போதை இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய காமத்தின் போதை அல்லது நான் யார் தெரியுமான்ற அகங்கார போதையெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய லட்சணம் எப்படி இருக்குது, எவ்வளோ படித்து மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறீங்க, நாராயணன் ஆகிறதுக்கு சமம் ஆயிட்டீங்களா, மகாலட்சுமி கல்யாணம் பண்ணுறதுக்கு சமம் ஆயிட்டீங்களா, அதுக்கான தகுதி இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஸோ சும்மா கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறத உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டணும். அதுதான் முக்கியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அந்தந்த மத தலைவர்கள் பேசும்போது சூப்பராக பேசி பாலியல் குற்றத்தில் சிக்கிக்கிறாங்க. ஸோ அப்போ பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதைத்தான் நீங்களும் செய்யணும். சும்மா கதையாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன்ட்டு, நாளைக்கே மரணம் வந்துடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ பண்ண போகிறேன்ல நினைக்கிற நேரத்தில் அதை பண்ணிடணும். யாருக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த நேரம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு பார்க்கலாம், அதிர்ஷ்டம் இருந்தால் வருவாங்க, இல்லாட்டினாலும் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாளைக்கு மரணம் வந்துடும், அது ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த எண்ணம் வரும்போது இருக்கிற வேகம் அடுத்த நாள் வராது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. சொர்க்கத்தில் இந்த மாதிரி திடீர் மரணம்லாம் வராது. மரணத்துக்கே அங்கே வேலை கிடையாது. ஏன்னா அது சுகதாமம். சுகதாமத்துக்குள்ளே நுழையிறதுக்கான அனுமதியே மரணத்திற்கு கிடையாதுன்றார். அதே மாதிரி மாயாவுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அதனால்தான் அது அமரலோகம், மரணமற்ற உலகம். அப்படின்னா உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்தாலும் நான் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறதுனால அதை மரணம்னு சொல்ல மாட்டாங்க. ராவண ராஜ்யம் ராமராஜ்யத்துடைய அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுடைய யுத்தம் மனிதர்களோடு இல்லை, ராவணனோடு. தேக உணர்வு தான் எவ்வளோ அற்புதம் பண்ணுது பாருங்க. முற்றிலும் அழுக்காக்கிடுது உங்களை இல்லையா. பாபா எவ்வளோ ஞானத்தை கொடுத்து ஆத்ம உணர்வாக ஆக்கி தூய்மையாக்குறாரு. ஆனால் ஒரு செகண்டில் உங்களை அழுக்காக்கிட்டு போயிடுது இந்த தேக உணர்வு. அதுவும் ஒரு அற்புதம் தானே, மாயாவுடைய அற்புதம் இல்லையா. தூய்மை ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் யாரோ பேசுகிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள சந்தேகத்தை எழுப்பிட்டு பாபா விட்டு போக வச்சிடும், அல்லது தற்காலிகமாவது விகாரத்தில் விழ வச்சிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேக உணர்வே வந்துடக்கூடாது, அதுதான் மிகப்பெரிய எதிரி. ஸோ அதுதான்
அந்த காளி ஒருத்தன் தலையை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அரக்கனை மடியில் போட்டு குடலை உருவிட்டு இருப்பாங்க வாயால். ஸோ இதெல்லாம் என்ன, தன்னுடைய தேக உணர்வை எரிச்சிக்கிட்டே இருக்கிறது, அழிச்சிக்கிட்டே இருக்கிறது. சொர்க்கத்தில் உங்களுடைய மாளிகைகள் எப்படி இருக்கும், எவ்வளோ ராயலாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க இந்த சங்கமேகத்தில். அதற்காக உங்களை செதுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களை எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்திக்கிறீங்க. இப்போ ஆத்மா அழுக்காகிட்ட காரணத்தினால அழுக்கான உடல் கிடச்சிருக்குது. நான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால் பாபாவையும் சொர்க்கத்தையும் நினைக்கிறதன் கூடவே அங்கே இருக்கிற தேவதைகளுடைய தெய்வீக குணத்தையும் நீங்கள் தாரணை பண்ணணும். இப்போவே இது சாதாரண விஷயம் கிடையாது, சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. இப்போ மனிதர்கள் ஒரு ஏழை 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு தயங்குவான். ஸோ அது ஒரு சிலர் ஃபேமஸான யூடியூபர் அவங்கள அழைச்சிட்டு போய் பெரிய ஹோட்டலில் உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு வேளை சாப்பாடு போட முடியும். ஆனால் எப்போவுமே அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அளவுக்கு பணக்காரங்களாகிட முடியுமா? ஆனால் பாபா நம்மளை ஆக்குறார், சொர்க்கவாசியாக மாத்துறார். அப்போ அதற்கான குணத்தை வளர்த்துக்கோங்க, அதில் கவனம் வைக்கணும். என்னுடைய ஒரு வார்த்தை கூட, ஒரு பார்வை கூட சாதாரணமாக கூட இருக்கக்கூடாது. விகாரமாக மட்டும் இல்லை, சாதாரணமாக கூட இருக்கக்கூடாது. ஸோ அப்படி நம்மை நாராயணனை ஆக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் மாயா மறைமுகமாக உங்களோட யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது மறைமுகமான யுத்தம். நீங்கள் மறைமுகமான போர் வீரர்கள். ஐயோ லவ் யூ பாபா. இப்போ தான் ஒரு பெரிய அர்த்தமே தெரியுது. இந்த மறைமுகமான போர் வீரர்கள் தான் பார்த்திங்கன்னா பைபிள் குரானில் கதையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய வீரர்கள் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நமக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே மறைமுகமான போர் வீரர்கள் நாம தான். மற்றபடி வேறு யாரும் மறைமுகமான போர் வீரர்கள் கிடையாது. நீங்கள் தான் வீரர்கள், சத்திரியர்கள். மற்றவர்களுடைய பெயரெல்லாம் ரெஜிஸ்டரில் இருக்கும், இவங்கெல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் உங்களுடைய நினைவார்த்தத்தை தான் மறைமுக போர் வீரர்களாகிய உங்களுடைய நினைவார்த்தத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மறைமுகமான போர் வீரர்கள்ன்ட்டு அது சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ட்டு அவங்க எதிரி நாட்டோடவே போய் பழகிட்டு இருப்பாங்க. எதிரிகள் மாதிரியே இருப்பாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேர் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோடவே இருந்து அவங்களுடைய தகவல்களை அந்த உளவுத்துறை சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே எதிரி நாட்டில் நாம் தான் இருக்கிறோம். இப்போ அமைதியாக இருந்து எதிரிக்கே வேட்டு வைக்கிறோம் நாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மறைமுகமாக இருக்கிறீங்க, யாருக்குமே தெரியாது. ஒரு ராஜ்யத்தையே உருவாக்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? யாருக்குமே தெரியாது ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் வெற்றி அடையிறீங்க. மாயை வெற்றி கொள்வதன் மூலமாக வெற்றி அடையிறீங்க. நீங்கள் பாபாவை நினைக்க முயற்சி செஞ்சாலே மாயா மறக்கடிச்சிடுறோம். ஏன்னா இப்போ மாயையின் உலகம், மாயக்கிட்ட இருந்து நீங்கள் ராஜ்யத்தை பறிக்கிறத மாயா விரும்ப மாட்டா இல்லையா? ஸோ அதனால் நினைக்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதோடைய வேலை. அது ராமாயணத்திலலாம் பார்க்கலாம். முனிவர்கள் எப்போ தவம் செஞ்சு உட்காந்தாலும் அரக்கர்கள் அந்த தவத்தை கலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அசுர உலகத்தை அழிப்பதற்காகத்தான் இந்த யோகம், சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த யோகம். ஸோ உங்களுடைய ராஜ்யத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் ஸ்தாபனை பண்ணுறீங்க, உங்களுடைய சொந்த ராஜ்யத்தை. அதனால் ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மறைமுகமான போர் வீரர்கள்னு உங்களைத்தான் சொல்லப்படுது இல்லையா? நீங்கள் பாண்டவர்கள் யாரை பார்த்தாலும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணிவிட்டு சண்டை போட போவாங்க. இங்கே தவம் பண்ணுறது தான் சண்டையே. அந்த தவத்தில்
தோத்துடுறாரு. பாண்டவருடைய அப்பா பாண்டு இல்லையா, மனைவியுடைய அழகில் மயங்கி கட்டி அணைத்து இறந்துடுறார். அப்படி இறக்காமல் இருக்கிறவங்க தான் பாண்டவர்கள். எப்படி? பாபா நினைவு, பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் கிடையாது. நீங்கள் இந்த யுத்தத்தில் கையையும் பயன்படுத்த தேவையில்லை, காலையும் பயன்படுத்த தேவையில்லை, கத்தி கோடாரி துப்பாக்கி எதையும் பயன்படுத்த தேவையில்லை. அமைதியாக ராஜ்யம் உங்கள் கையில் கிடைக்கிது. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்றுமே பண்ணாமல் நாராயணன் பதவி கிடைக்கிறது சாதாரண விஷயமா? இன்றைக்கி ஒரு முதல்வர் பதவி, பிரதமர் பதவி அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ சமீபமாக ஜார்ஜியா அங்கே அந்த தேர்தல் ரிசல்ட் அறிவித்த உடனே தோற்று போன கட்சிக்காரன் என்ன பண்ணுறான், அறிவித்தவருடைய முகத்தில் பெயிண்ட்டை ஊற்றுறான். அவ்வளோ கோபம். ஏன்னா அவ்வளோ ஆசையை வளர்த்துருப்பாங்க. நான் அடைவேன்ட்டு எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. கட்டிக்கலன்னு அவ்வளோ கோபம். ஆனால் நீங்கள் சுண்டு விரல கூட அசைக்காமல் உலக ராஜ்யத்தை அடையிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நினைவில் இருப்பதற்கான பல வழிகளை பாபா காட்டிகிட்டு இருக்கிறார். நீங்கள் நடந்தாலும் சுத்தனாலும் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இந்த ஞானத்தையும் நீங்கள் படிக்கணும் இல்லையா? நினைவும் முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஞானத்தை படிக்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது, ஞானத்தையும் சேர்த்து நினைக்கணும். நீங்கள் என்னவா இருந்தீங்க, இப்போ என்னவா ஆகி இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை? பாபா உங்களை என்னம்மா ஆக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ ஈஸியான வழியை சொல்கிறார் நாராயணன் ஆகிறதுக்கு. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே வசித்தாலும், சென்டரில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும், பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஆத்மாவில் இருக்கிற துரு எல்லாம் நீங்கிடும்ன்றார். ஸோ நினைக்க விடாமல் மற்ற எண்ணங்கள் வருது இல்லையா, அதுதான் துருன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த துருவை நீக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் பாபா நினைவில் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் குறைஞ்சி ஒரு டைமுக்கு அப்புறம் வராது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த வழியை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, எந்த அளவுக்கு ஆத்மான்னு உணர்றீங்களோ, பாபாவை நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் சதோ பிரதானமாக ஆக முடியும். இதை தவிர உங்களுக்கு எந்த பந்தனமும் கிடையாது. ஃப்ரீ பேர்டு நீங்கள். இல்லை, நீங்கள் பறந்து போக போகிறீங்க, தனியாக வந்தீங்க, தனியாக போக போகிறீங்க. இடையில் வந்தது உங்களது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் உட்பட. உடலே உங்களது இல்லைன்னும்போது உடலின் உறவுகள் எல்லாம் உங்களதாக எப்படி இருக்க முடியும்? இல்லையா? எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கவலையாக படுறீங்க. அது உங்களுடைய குழந்தையாக கூட இருந்திருக்கலாம் முன் ஜென்மத்தில், ஆனால் கவலையே இல்லாமல் இருக்கிறீங்களே. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் எந்த பந்தனமும் உங்களுக்கு கிடையாது. பாபா, நான், மூணாவது யாரும் கிடையாது. நீங்கள் டாய்லெட்டு போகும்பொழுது கூட ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கலாம். ஏன்னா உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு தான் நீங்கணும் இல்லையா? உடலின் அழுக்கை டாய்லெட் மூலமாக வெளியேற்றுற மாதிரி பாபாவை நினைத்து ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கை நான் வெளியேற்றுகிறேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக உண்மையிலே ஐயப்பனுடைய அர்த்தமே அதுதான். வேறு எந்த இடத்துல மனிதர்கள் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். டாய்லெட்டில் இருக்கும் பொழுதும் நினைவு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். ஏன்னா உண்மையிலே அப்போ தான் வேறு எந்த எண்ணமும் எந்த வேலையும் கிடையாது. சூப்பராக பாபாவுடைய நினைவு வரும். அப்படி நினைவு செய்தே அவர் உச்சத்துக்கு போயிட்டார். 18 படிக்கு மேலே போய் உட்காந்துருக்கிறார். ஸோ ரொம்ப கவனம் இருக்கணும். அதனால் டாய்லெட் போகும்போது கூட நீங்கள் பாபாவை நினைக்கலாம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்போ வேணாலும் நினைக்கலாம். மாதவிடாய் டைமில் நினைக்கலாமா, இதை நினைக்கலாம், எப்போ வேணாலும் நினைக்கலாம். ஏன்னா இங்கே புத்திக்கு தான் வேலை. ஆத்மாவை தூய்மையாக்கணும். ஆத்மாவுக்கு நம்ம ஒன்றும் திலகமிட போகிறது கிடையாது. திலகமிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது பக்தி மார்க்கத்தின் விஷயம். ஆனால் நீங்கள் கோயிலில் போய் சேவை பண்ணும் பொழுது சந்தனத்திலேயாவது போட்டு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, போட்டிருக்கிறது வெள்ளை ட்ரெஸ்ஸு, பார்த்த உடனே கிறிஸ்டின்னு நினைப்பாங்க. ஏற்கனவே ஒரு பிரம்மகுமாரி சென்டரில் அது மாதிரி போய் நீங்கள் கிறிஸ்டின்னு சொல்லி பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. ஸோ குங்குமம், விபூதி எல்லாம் போட்டுக்கோங்க.
ஏன்னா ஆல்ரெடி வெள்ளை ட்ரெஸ்ஸு கிறிஸ்டின் நினைப்பாங்க, அமங்கலமாக நினைப்பாங்க. அப்போ நம்ம அந்த எச்சரிக்கை இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது யுக்தியாக பண்ணுறது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எப்பயும் போட்டு வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் அடையாளங்கள். ஞான மார்க்கத்தில் அதன் அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாதுன்றார் இல்லையா. பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது எல்லாமே செலவு தானே. ஐயோ, பூவெல்லாம் என்ன ரேட்டு விற்கிது இல்லையா. அப்போ எவ்வளோ செலவில் இருந்து. அதேமாதிரி வெங்காயம், பூண்டு, வெங்காயத்துடைய ரேட்டு தான் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும். எவ்வளோ சிக்கனம் பண்ணி கொடுக்குறாரு பாபா நமக்கு இல்லையா. அதுவும் அவர் சொல்கிற மாதிரி சிம்பிளாகவே சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப செலவு மிச்சம். கம்மியான வருமானத்தில் நீங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தால் அதுக்கு பாபா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே பாபாவுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் சென்டருக்கு வந்து உட்காந்துக்கணும்னு கிடையாது, உட்காரவும் முடியாது. ஸோ அப்படி பாபாவை நினைவு செய்கிறது ஈஸி தானே. உங்களை எங்கேயும் கோயிலில் போய் நினை, மலையில் போய் நினை, காட்டில் போய் நினைலாம் சொல்லலை. நீ பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நினைவு பண்ணு, நடந்துக்கிட்டு நினைவு பண்ணு, உட்காந்துட்டு நினைவு பண்ணு, ஜாலியாக சோஃபாவில் ஜம்முன்னு உட்காந்துட்டு நினைவு பண்ணு, அவ்வளோதான் முக்கியம். ஸோ ரொம்ப ஈஸி தானே இது. பாபா நமக்கு அப்பாவாக, டீச்சராக, குருவாக இருக்கிறார். ஸோ விதிப்படியே ஒரு குழந்தை பிறந்தவுடனே முதல்ல அப்பா தான் தெரியும். ஸோ அப்பாவை தான் நினைக்கும். பிறகு ஸ்கூலில் சேர்த்த பிறகு டீச்சரை நினைக்கும். அப்புறம் வயதான பிறகு குருவை நினைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆசிரியரை நினைக்கணும். வெறும் அப்பாவை மட்டும் நினச்சா பத்தாது. ஏன்னா பாபா கொடுக்குற சொத்தே படிப்பின் மூலமாகத்தான் கிடைக்கிது. ஸோ முதல் சொத்து இந்த படிப்பு தான் இல்லை. படித்தா பாக்கெட்டில் காசு வந்துடும்ன்ட்டு இசைவாணி பாட்டு பாடுறாங்க. ஆனால் அங்கே படித்தாலும் வேலை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால் வழிப்பறி கொலை பண்ணுறவங்களாம், இன்ஜினியர் படித்தவங்களாம் வழிப்பறி கொலை பண்ணுறோம். அந்த படிப்பினால் அப்போ அது கிடைக்கும்னு கேரண்டி கிடையாது. ஆனால் இந்த படிப்பின் மூலமாக தான் 5000 வருடத்திற்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்த ஆசிரியரை நினைக்கணுமா வேண்டாமா? அப்போ ஆசிரியர் ரூபத்தில் பாபாவை நினைக்கணும். அடுத்தது வானப்பிரஸ்த நிலையை அடையும் பொழுது உங்களுக்கு குரு இருக்குது. அதாவது பாபா அந்த லௌகீக டீச்சரையே சொல்கிறார் இல்லையா. அதன் மூலமாக தானே, படிப்பின் மூலமாக தானே அவங்க பின்னாடி சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஆசிரியருடைய நினைவும் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வயதான பிறகு, வாழ்க்கையில் கஷ்டமெல்லாம் வந்த பிறகு, ஏன் பிறந்தோன்னு கேள்வி வரும்பொழுது அப்போ தான் குருவை தேடி போகிறாங்க. ஆனால் பாபா எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்றார். அப்பாவுடைய அன்பு, டீச்சருடைய படிப்பு, குருவுடைய வழிகாட்டுதல் எல்லாம் மொத்தமாக 2500 வருஷத்துக்கு தேவையான மொத்தமாக கொடுத்துறார். நீ கோயில் பக்கமே வரத்தில்ல, கோயிலே இருக்காது அங்கே போ அப்படின்னு கொடுக்குறார். 21 பிறவிக்கு ராஜ்யத்தை ஹோல்சேலாக கொடுக்குறேன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஒரு பொண்ணு திருமணம் ஆயிட்டா அப்படின்னா அவளுக்கு மறைமுகமாக டௌரி கொடுப்பாங்க. அதை வெளிப்பகட்டாக காட்ட மாட்டாங்க இல்லை. அது இன்னொரு விஷயம். இப்போ அது சட்ட ரீதியாக தவறுன்னு இருக்குது. பட் இருந்தாலும் நாளைக்கு பிரச்சனை அடிக்கடி தான் டைவர்ஸ் வருது. ஸோ அதனால் மேடையில் அறிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இது வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ மறைமுக தானம் தான் மகிமைக்குரியதாக நினைவு செய்யப்படுது. பகட்டாக காட்டினா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இங்கேயுமே நான் பாபாவுக்கு கொடுத்தேன்னு நீங்கள் சொன்னாலே, அது சேவையாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, அதோடைய பலன் இங்கேயே முடிஞ்சு போச்சுன்ற. சிவபாபாவும் மறைமுகமானவர். அதனால் இதில் எந்த விதமான ஈகோவுக்கும் விஷயம் கிடையாது இல்லை நான் சொல்லியிருக்கிறேன் என் பேர் வரணும் இல்லைன்னா, சிவபாபாவே மறைமுகமாக தானே இருக்கார். அவர் ஞானத்தை தானே நீ கொடுக்குற. அவர் கடைசி வரைக்கும் தன்னை வெளிப்படுத்திக்கலையே இல்லையா. அது ஒரு காரணம். அவர் காட்சி காட்டாததுக்கு முதல்ல நிச்சய புத்தி வர வைக்கிறதுக்காக காட்சி காட்டினாரே தவிர, நான் கடவுள்னு அவர் காட்சி காட்டலாமே ஈஸியாக எல்லாருக்கிட்டையும். ஏன்னா அவர்கிட்ட தான் சாவி இருக்குதே.
இப்போ அவருக்கு அந்த அகங்காரம் இல்லை. ஞானத்தை கொடுக்கறதுக்காக, நிச்சய புத்தி வர வைக்கிறதுக்காக சிலருக்கு ஆரம்பத்தில் காட்சி காட்டப்பட்டது, அவ்வளோதான். சில மனிதர்களுக்கு அவ்வளோ அகங்காரம் இருக்குது. அதனால் அவங்க கொடுக்கறத எல்லாரும் பார்க்கணுன்னு போஸ்டர் அடித்து ஒட்டிடுறாங்க. ஆனால் இங்கே எல்லாமே மறைமுகமாக இருக்குது. இல்லை, விஜய் வந்து அவருடைய பர்த்டே அப்போ மோதிரம் போடுவார். அவர் போடுவார், அவருடைய ரசிகர்கள் போடுவாங்க காசு செலவு பண்ணி. அதையும் விஜய் படத்தை போட்டு விட்டுருவாங்க. எவ்வளோ விளம்பர பிரியர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தன்னுடைய சொத்தையே கொடுப்பாங்க பாபாவுக்கு. போஸ்டர் அடித்தா ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க, யாருக்குமே தெரியாது. இல்லை, வீட்டை எழுதி வைப்பாங்க, நிலத்தை எழுதி வைப்பாங்க. இது இல்லாமல் மாதம் காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடையும் சென்டருக்கு போகும்போது கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் தான் கொடுக்குறேன்றதே தெரியாது. எல்லாமே மறைமுகம். பாபா உலக ராஜ்யத்தையே உங்களுக்கு வரதட்சணையாக கொடுக்கிறார். அதுவும் வெளியில் தெரியுதா இல்லையா? ஸோ இப்போ அந்த உலக ராஜ்யம் தெரியல. அந்த நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் நாம் அங்கே போகிறோம். ஸோ அதற்காகத்தான் மறைமுகமாக உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறார். அந்த அலங்காரமும் வெளியில் தெரியறதில்ல. பாருங்களா, முஸ்லீம்கள் வந்து செம்ம நகை போடுவாங்களாம், அழகான புடவை கட்டுவாங்களாம். இந்த அரபு நாடுகள் புடவையா சரி, ஏதோ ஒன்று சூப்பரான ட்ரெஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் மேலே வந்து புர்கா போட்டுக்குவாங்க. ஆனால் உள்ளே இருக்குது. அந்த மாதிரி பாபா நமக்கு அலங்காரம் பண்ணுறாரு. எல்லாமே ஆத்மாவுக்குள்ளே இருக்குது, குணங்களாக இருக்குது. உங்களுக்கு தெரியாது பாபா எவ்வளோ வரதட்சணை கொடுக்குறாரு உங்களுக்குன்ட்டு அப்படின்றார். சூப்பரில், கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ கொடுக்குறார், அவ்வளோ வரதட்சணை. 21 ஜென்மத்துக்கு ராஜ்யத்தையே கொடுக்குறாரு மொத்தமாக. அங்கே எல்லாருமே வீட்டோட மாப்பிள்ளை தான், வீட்டோட மனைவி தான். அப்படி இருக்கிறோம். பாபா எப்படி கொடுக்குறாரு, யாருக்குமே தெரியாமல் கொடுக்குறார். ஸோ அதோடைய நினைவு தான் கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா யாருக்கும் தெரியாமல் ராத்திரி வருவார், வந்து பரிசு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது இல்லையா? ஸோ எல்லாமே இங்கே பாபா பண்ணுற விளையாட்டு தான். நீங்கள் எல்லோரும் இங்கே பிச்சைக்காரங்களாக இருக்கிறீங்க. ஆனால் அடுத்த ஜென்மத்திலேயே உங்களுடைய வாயில் தங்க ஸ்பூன் இருக்க போகுது. ஸோ அந்த போதை இருக்கணும். இன்றைக்கி பிச்சைக்காரங்களாக இருக்கிற நாங்கள் நாளைக்கு தங்க ஸ்பூனோடு இருப்போம். அந்த தங்க யுகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும் இல்லையா? இப்போ இங்கே தீர்த்த யாத்திரை போகிறாங்க. பிச்சைக்காரனாக போகிறோம், பிச்சைக்காரனாகவே தான் வருவான், போய் பணக்காரனாக வருவான். ஆனால் நாம் மட்டும்தான் போகிறோம், திரும்பி வரவே மாட்டோம், அங்கேயே ராஜ்யத்தை அமைச்சிடுவோம். ஸோ அங்கே எல்லாமே தங்கத்தினால் ஆனதாக இருக்கும். ஸோ பணக்காரர்களுடைய மாளிகைகள் தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ராஜாவுடைய மாளிகை, பணக்காரர்களுடைய மாளிகை, ஏழைகளுடைய மாளிகை எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கும். அவங்களுடைய புஷ்ப விமானத்திலே வித்தியாசம் இருக்குன்றார். மனிதர்கள் இப்போ இந்த வௌவால் மாதிரி தலைகீழே தொங்கிட்டு இருக்கிறாங்கன்றார் இல்லையா? தப்பெல்லாம் சரியெல்லாம் தப்புன்னு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மாயா அப்படி தலைகீழே தொங்க விட்டுட்டா. பாபா வந்து உங்களை நேராக நிமித்தி வைக்கிறார். நேராக பாரு குழந்தை, இதுதான் உண்மை அப்படின்னு. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும். இருந்தாலும் மாயா உங்களை மறக்க வச்சிடுது. ஸோ இது பாபாவுடைய கட்டளையா, பிரம்மா பாபாவுடைய கட்டளையா, அப்பாவுடைய கட்டளையா, அல்லது சகோதரருடைய கட்டளையா இப்படின்னு சந்தேகம்லாம் வர வைக்குது. குழம்பிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்கப்படுற கட்டளை நல்லதாக உங்களுக்கு பட்டாலும் கெட்டதாக பட்டாலும் அதை
கடவுளுடைய வழியாகவே, பாபாவுடைய வழியாகவே நினைத்து கொள்ளுங்கள். அதை ஃபாலோ பண்ணணும். இல்லை, ஒருவேளை அது பிரம்மா பாபா கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு உடலில் தானே 2 பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஏதாவது தவறு இருந்தால் கூட பாபா அந்த தவறை சரி செய்ய முடியும். பாபாவுக்கு அந்த சக்தி இருக்குதுன்றார். ஆனால் பாபா சொன்னதாக நினைச்சிட்டு பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். பாருங்கள், பிரம்மா பாபா சிவபாபா சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. அவருடைய தலையில் யார் உட்காந்துட்டு இருக்கிறா? சிவபாபா உட்காந்துட்ருக்கார் பிரம்மா பாபா பக்கத்துலேயே. பிரம்மா பாபா ஆத்மாவுக்கு பக்கத்தில் சிவபாபாவுடைய ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது. குருமார்கள் கூட உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே சிவபாபாவே பிரம்மா உடலில் வந்து பேசினால் கூட சதோ பிரதானம் ஆகணும்னா பிரம்மா பாபா முயற்சி பண்ணணும். உள்ளதான் சிவபாபா இருக்கிறாரே, அப்படி கிடையாது. இவர் தனியாக முயற்சி செஞ்சால் தான் தம பிரதானத்துலேருந்து சதோ பிரதானம் ஆக முடியும். பாபா சொல்கிறாரு, உணவு சமைக்கும்போது கூட என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே சமைங்க. ஏன்னா உலகத்திலே சிவபாபாவின் நினைவில் சமைக்கப்பட்ட உணவு வேறு யாருக்குமே கிடைக்காது. உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ அதனால தான் இப்போத்தைய பிரம்ம போஜனம், சிவபாபாவுடைய நினைவில் பிராமணர்கள் செய்யக்கூடிய இந்த பிரம்ம போஜனத்திற்கு அவ்வளவு மகிமை. உலகியல் பிராமணர்கள் பிரம்ம போஜனத்துடைய மகிமையை பாடினால் கூட அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. ஸோ சும்மா மகிமை பாடுறவங்களுக்கு உண்மையிலே எதுவுமே புரியாது. ஆனால் நமக்கு தெரியுது. ஒருத்தர் பூஜாரியாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் தர்ம சிந்தனை உடையவராக இருக்கிறார். தங்க யுகத்தில் தர்ம சிந்தனை உடையவர்னு சொல்கிறதுக்கான வேலையே கிடையாது. ஏன்னா அங்கே பக்தியே கிடையாது. அங்கே யாருக்கும் பக்தினா என்னன்னே தெரியாது. ஸோ அதனால தான் அகழ்வாராய்ச்சியில் கூட ஒரு 3000 வருஷம் முன்னாடியெல்லாம் எந்த தெய்வங்களுடைய சிலையும் கிடைக்கல. அதனால் என்ன நினச்சிட்டாங்க, வெளியிலேருந்து பிராமணன் வந்துட்டான், அவன் தான் கற்றுக் கொடுத்துட்டான்ட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பக்தி இல்லை, அதுக்கப்புறம் திடீர்னு பக்தி ஆரம்பிச்சிருக்குதுன்னு அவன் மைண்டுக்கு தோண மாட்டேங்குது பாருங்கள். இதை வைத்து ஒருத்தனை எப்படி வெளியில் ஓரங்கட்டி தள்ளலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மனிதர்கள் ஞானம், பக்தி, வைராக்கியம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் முதல் தரமான வார்த்தைகள். இதில் ஞானத்தை பகல்னும் பக்தியை இரவுன்னும் சொல்லப்படுது. எப்போ இந்த இரவின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வருதோ அப்போ தான் நீங்கள் பகலுக்கே போக முடியும். இல்லை, இரவில் தண்ணி அடிச்சுட்டு விபச்சாரம் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கிறவன் பகலை என்ன பண்ணுவான், தூங்க தான் செய்வான். அப்போ பகலை அவனால் அனுபவிக்க முடியாது. ஸோ அதனால்தான் இந்த இரவாகிய கலியுகத்தின் எதன் மீதும் உங்களுக்கு சுவை இல்லாமல் இருந்தால், வைராக்கியம் இருந்தால்தான் நீங்கள் பகலாகிய சொர்க்கத்துக்கே போக முடியும். இல்லாட்டினா பகல் நேரமெல்லாம் தூங்கிடுவீங்க பரந்தாமத்திலே. ஸோ இது அதுக்கு தான் ஆத்மாவை எழுப்புறார், கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ இது ரொம்ப தெளிவாக இருக்குது தானே. ஸோ பாபா சொல்கிறாரு, இது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் இனிமேல்ட்டு நம்ம தடுமாற தேவையில்லை. கடவுளை தேடி, வழியை தேடி, சத்தியத்தை தேடின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பாபாவே வந்துட்டார், சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, நான் உங்களை உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குறேன், நான் தான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை. ஸோ இந்த உலக சக்கரத்தின் ஞானத்தை படிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ பாபா சொல்கிறதெல்லாம் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லையற்ற தந்தை அவரை நினைவு செய்தால் அவர் கொடுக்குற எல்லையற்ற ஆஸ்தி உங்களுக்கு கிடைச்சிடும். நிரந்தரமாக நினைவு செஞ்சால் ஆரம்பத்துலேருந்தே வந்துடலாம். மற்றபடி இந்த காலச்சக்கரத்தின் ஞானத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நினைவில் தான் முயற்சி.
இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையாகிய பாபாவையும் இந்த மரத்தையும் நினைக்கணும், அவ்வளோதான். இப்போ கலியுகத்தின் இறுதி வந்துடுச்சு, தங்க யுகம் வரப்போகுது. ரெண்டுத்துக்கும் இடையில் சங்கம் யுகத்தில் அழகிய மலர்களாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சொர்க்கம் வந்து பூந்தோட்டம். அப்போ பூக்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா தான் அங்கே வர முடியும். இங்கே ஆத்மாக்கள் சதோபிரதானமாக ஆகிறதன் மூலமாக அங்கே நீங்கள் வசிக்கிறதுக்கு சதோபிரதானமான மாளிகைகள் கிடைக்கும். ஒட்டுமொத்த உலகமும் புதியதாக மாறுது. ஸோ குழந்தைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அனுபவமாகணும் இல்லையா? நான் மலராகி அங்கே போகிறேன், சதோபிரதானமாகி சதோபிரதானமான மாளிகைக்கு போகிறேன். ஸோ அந்த மாளிகை கன்ஃபார்மாக வந்துடும். ஆனால் நீங்கள் சதோபிரதானம் ஆகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது. புத்தம் புதிய பூமி வேண்டும் பாட்டு வருது, புதிய வானம் புதிய பூமின்னு எம்ஜிஆர் பாடினார். இது எல்லாமே சொர்க்கம்தான், அது உண்மையிலே வரப்போகுது. அங்கே நான் போகிறேன், ஒட்டுமொத்த உலகமும் புதியதாக ஆகுது. அப்போ கன்ஃபார்மாக நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும். ஸோ அதை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் பாபா சொல்கிறார், நிறைய சந்தோஷம் உங்களுக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் இதை பாபா கொடுத்த விஷயத்தெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி குஷிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்படி குஷிப்படுத்தினா அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தாரணிக்கான முக்கிய சாரம், அந்த ஃபரிஸ்தாக்களின் உலகம் பரிஸ்தானை, அதாவது சொர்க்கத்தை பாபாவுடைய ஸ்ரீமத் படி நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன்ற போதை உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இதை தவிர வேறு எல்லா விஷயமும் நமக்கு வீண் விஷயந்தான், அதையெல்லாம் புத்தியில் சேர்க்கவே கூடாது. ஸோ அந்த வீண் விஷயங்கள், குப்பை விஷயங்கள், இதையெல்லாம் புத்தியிலேருந்து நீக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன், சகோதரர்களை எழுப்பிட்டு இருக்கிறேன், எவ்வளோ மகத்தான காரியத்தை செஞ்சிட்ருக்கிறேன், அதுவும் கடவுளோடு சேர்ந்து இந்த போதையிலே இருக்கணும். அப்போ தான் வீண் விஷயங்கள் வராது. ஸோ ரொம்ப ராயலான எண்ணங்கள் தான் இருக்கணுமே தவிர சில்லறத்தனமான சீப்பான விகாரமான எண்ணங்களே வரக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சுபபாவனை சுப உள்ளுணர்வு மட்டும்தான் இருக்கணும். ஸோ நல்ல ராயலான யூனிவர்சிட்டியும் ஹாஸ்டலையும் உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஸோ இங்கே பாபா வந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறது ஒன்று கீதா பாடசாலை பிரம்மகுமாரி சென்டர் இதை சொல்கிறார். ஏன்னா அங்கேயே தங்கி இருக்கிறாங்க இல்லையா சிஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ அப்போ அவங்களுக்கு அது ஹாஸ்டல் மாதிரி ஆயிடுது. பாபாவுக்கு மறைமுகமான உதவியாளராகுங்கள், வெளிப்பகட்டு வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சென்டருக்கு எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாத்திரத்தில் நீங்கள் கொடுத்தது எல்லாம் காலின்றார். நான் முடிவு பண்ணணும் உங்ககிட்ட வாங்கலாமா வேண்டாமான்னு பாபா கேட்குறார். ஸோ இதோடைய நினைவு பார்த்திங்கன்னா பைபிளில் இருக்கும். எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ப்ரேயர் பண்ணாதீங்க, வெளிப்பகட்டுக்காக பண்ணுறது. ஸோ அங்கே ப்ரேயர்ன்றது காசு கொடுக்கறது எல்லாம் தான். ஸோ ரொம்ப குப்தமான சேவாதாரியாக ஆகுங்க, வெளிப்பகட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல்லான முரளி. ஸோ முரளியை விட வரதானம் பயங்கர பவர்ஃபுல்லானது. ஆக்சுவலாக நம்ம ஞானத்துடைய லட்சியமே இது தான். ஸோ இது எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய எல்லையற்ற உள்ளுணர்வின் மூலமாக எந்த சேவை செய்தாலும், எல்லையற்ற உள்ளுணர்வின் மூலம் அதிர்வலைகளை பரவி செய்யக்கூடிய எல்லையற்ற சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய எல்லையற்ற மாற்றத்திற்கான சேவையின் வேகத்தை அதிதீவிரப்படுத்துங்கள். நான் ஏதோ பண்ணிட்டு தானே இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு அதுக்கெலாம் நேரமே கிடையாது, உலகத்தையே மாற்றுறது அல்லது சுய மாற்றத்துக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த விதமான சேவைக்கு கருவியாக இருந்தாலும் எல்லையற்ற ரீதியில் உங்களால் சகயோகம் கொடுக்க முடியும். அது எப்படின்னா,
எல்லையற்ற உள்ளுணர்வில் இருந்தால் உங்கள் உள்ளுணர்வு எல்லையற்றதில் இருக்கணும். என்ன அந்த உள்ளுணர்வு? ஆத்மா நான் போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், எல்லோரையும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறேன், இந்த குப்பமேட்டிலேருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் எல்லையற்றது இல்லை. எல்லைக்கு உட்பட்டதுன்னா இந்த உடலை பற்றிய சிந்தனை, உடல் உறவுகள், இந்த ஜென்மத்தை பற்றிய சிந்தனை. ஆத்மானா அது எல்லையற்றது, எத்தனை உடலை எடுத்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆத்மா இருக்க உச்சத்தை நோக்கி போகுது, மலை சிகரம், சத்தியுகத்தின் ஆரம்பம். ஸோ அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்குள்ள சக்திகளை நிரப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு, என் சகோதரர்களை தூய்மையாக்குறேன், உடல் உணர்வே இல்லாமல் நான் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறேன். அந்த உள்ளுணர்வில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த வைப்ரேஷன் வாயுமண்டலத்தில் பரவும். மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி ஆகணுன்ற எண்ணத்தை அது தூண்டுதல் கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த எல்லையற்ற நிலையில் இருக்கிறதுல உங்கள் மைண்டை பிஸியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற சேவை கூட ஈஸியாகிடும்ன்றார், எந்த சேவை செய்தாலும். ஸோ அதனால் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தினாலும் ஒவ்வொரு வினாடியும் இந்த உயர்ந்த அதிர்வலைகளை, அதிர்வலைகளை பரவ செய்யக்கூடிய சேவை இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் எல்லையற்ற சேவாதாரின்றார். ஸோ இது ரொம்ப முக்கியம், மனச சேவைன்றது. ஸோ அதுக்கு எல்லையற்ற உள்ளுணர்வில் எப்போவுமே நிலைச்சிருக்கணும். ஸ்லோகன், இதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு லவ்வில் ஒரு போதை இருக்கும். இந்த குணா படம், கமல் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லட்டு கொடுப்பாங்க திருப்பதியில் ஹீரோயின். அப்போ அவர் பார்த்தபடின்னு அப்படியே அந்த ஒரு போதையில் இருப்பார், அந்த பொண்ணை பார்த்துட்டேன்ட்டு. அந்த மாதிரி நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த போதையில் நீங்கள் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் பரவிக்கிட்டே இருக்கும் உங்களை சுற்றி. ஸோ பெண்ணை பார்த்து வரக்கூடிய வைப்ரேஷன் வாயுமண்டலத்தை கெடுக்குது. ஆனால் சொர்க்கத்தை மனக்கண்ணால் நினைத்து நான் அங்கே போயிட்டு இருக்கிறேன்ற அந்த வைப்ரேஷன் வாயுமண்டலத்தையே சொர்க்கமாக தூய்மையாக மாற்றுது. ஸோ இதுதான் எல்லையற்ற உள்ளுணர்வில் நிலைச்சிருக்கிறது. ஸ்லோகன், இந்த ஞான ஆயுதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிவசக்திகளாகிய உங்களுடைய அலங்காரமே இல்லையா. சிவசக்திகள் கையில் கத்தி கடப்பார் அது இதுன்னு இருக்கும், ஈட்டி திரிசூலம், இது எல்லாமே இந்த ஞான ஆயுதங்கள். இதுதானே அழகே இல்லையா. இந்த எந்த ஆயுதமும் இல்லைன்னா அந்த அம்மனுக்கு, துர்கைக்கு அழகு இருக்குமா? ஸோ இந்த ஆயுதங்கள் எப்போ இருக்கும்? சிவனோடு இணைந்த ரூபத்தில் இருந்தால்தான் இருக்கும். அதனால தான் சிவசக்தி, ரெண்டு பேரும் இணைந்தவர்கள்னு அர்த்தம். அப்படி இணைந்து இருக்கும்பொழுது அனைத்து ஞான ஆயுதங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாபா சொன்ன ஞானங்கள் எல்லாமே அப்போ இணைந்து இருக்கணுன்றது ஒரு நினைவு, அந்த நினைவிலும் இருக்கணும். அப்போ தான் சக்திசாலியாக இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய அலங்காரமே சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.